ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி டாமினோ ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியான பொட்டேட்டோ டாக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அவன் எல்லாம் தேவையில்லை, வீட்டில் இருக்கிற தோசை தவாலையே பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. போரிங் இட்லி தோசைக்கு பை பை சொல்லிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே நான் நார்மலான ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கடுகெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். நிறையா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை ஃப்ரை பண்ணும் போதில் நல்லா சாஃப்டாக இருக்கும். மிச்சம் இவ்வளோ எண்ணெய் இருக்கு. இதே எண்ணெயிலேயே ஒரு கை அளவுக்கு மிளகாய் வற்றல் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வற்றலை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வற்றலை வந்து நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறுமையா வறுக்கணும். இப்போ இதையும் அதே தட்டுக்கே மாற்றி வச்சிடலாம். இங்கே 2 உருளைக்கிழங்க நான் பாயில் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம வறுத்த மிளகாய் வற்றலோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுத்து அதை நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலை, அவ்வளவுதான், ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் மைதா மாவில் கூட பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு 1/4 கப் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு திரும்ப நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று போல் வட்டமாக ஷேப் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் 2 பக்கமும் போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக பபிள் வந்தோடனே எடுத்துருங்க.
அதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிடலாம். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நான் ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே சீஸை வந்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொட்டேட்டோ ஃபில்லிங் அப்புறம் சப்பாத்தி. முதல்ல ரெட் சில்லி சாஸை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சீஸை வந்து ஒரு பக்கமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் பிளைன் சீஸ் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா மோசரல்லா சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ்க்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பொட்டேட்டோ ஃபில்லிங், நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸு, இப்போ நம்ம இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம். இப்போ தோசை தவால கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண டாக்கோஸை வச்சிடலாம். இது எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியா ஆகிற மாதிரி நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். அடிப்பகுதியை கிறிஸ்பியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்பள இடுக்கியை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு அடிப்பகுதியும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான டாமினோ ஸ்டைல் பொட்டேட்டோ டாக்கோஸ் ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.